இந்த ஹேர் பேக் நம்ம ஹேருக்கு இந்த சம்மருக்கு தேவையான ஒரு பெஸ்ட்டு பேக் தான். இந்த சம்மரில் நம்ம ஸ்கேல்ப்பை ரொம்ப கூலாக வச்சுக்கிறதுக்கும், ஸ்கேல்ப்பில் வரக்கூடிய இச்சிங் ப்ராப்ளம், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணுறதுக்கும், இதெல்லாம் விட ஒரு மெயினான ப்ராப்ளம் ஸ்கேல்ப்பில் வரக்கூடிய பருக்கள், இந்த கட்டின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே எஃபெக்டிவான ஒரு பேக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முலை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்றதுனால நம்ம ஹேர்ல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த சம்மர்ல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகும். அப்படி வேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து ஸ்கேல்ப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இச்சிங்னஸ் மாதிரி ஏற்படும். அந்த இச்சிங்னஸை கியூர் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் பேக் தான் இது. இந்த பேக்கை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த சம்மர்ல வரக்கூடிய இச்சிங்னஸ் ப்ராப்ளத்தையும் உங்க ஹேர் க்ரோத்தையும் இன்னொன்று உங்க ஹேரை வந்து நல்லா பிளாக்கா மாத்துறதுக்கும் இந்த பேக் ரொம்பவுமே எஃபெக்டிவா இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்க. இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் முலை சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இச்சிங்னஸ் எப்படி கியூர் பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் புதினா, மின்ட்டு. புதினா வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் சரி, நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நம்ம ஸ்கேல்ப்பை வந்து சுத்தம் பண்ண யூஸ் ஆகுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம ஹேர் வளரும் போதே ஹெல்த்தி ஹேராக வளர்கிறதுக்கு இந்த புதினா ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம ஹேரில் உண்டாகக்கூடிய டேண்ட்ரஃப், இச்சிங், ஸ்கேல்ப் அலர்ஜி, சம்மரில் ஸ்கேல்ப்பில் வரக்கூடிய பருக்கள், இது எல்லாம் நீக்கிறதுக்கு இந்த புதினா வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். நம்ம முடி உதிர்வு, அதாவது ஹேர் ஃபாலையும் வந்து ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். நான் காலையிலே பறிச்சுட்டேன். அது இப்போ ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களே ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு இப்போ வெயில் அடிக்குது. இந்த டைமில் நம்ம ஸ்கேல்ப்பை வந்து ரொம்பவுமே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கு இந்த புதினா வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அதனால் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் செகண்டாக எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் வெந்தயம், ஃபெனுக்ரிக். நான் வந்து இன்றைக்கி 2 டைப் ஆஃப் வெந்தயம் எடுத்திருக்கேன். ஒன்று இந்த மாதிரி நான் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று என்ன மெத்தடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இது அடிக்கடி வீடியோவில் சொல்லக்கூடிய ஒன்று தான். உங்களுக்கு வெந்தயம் சேராட்டி நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சே காமிச்சிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சதும், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாயில் பண்ணது. எப்படி பாயில் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் 1 ஸ்பூன் வெந்தயத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சு ஆறுனதுக்கப்புறம் அதை அந்த தண்ணியோடய எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு இந்த வெந்தயம் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய கோல்டு பிரச்சனை, சைனஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து வர்றதை கொஞ்சம் குறைக்கும். அதனால் நான் வெந்தயம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க இந்த செகண்ட் மெத்தடு, அந்த பாயில் பண்ணுற மெத்தடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெந்தயம் யூஸ் பண்ணால் நம்ம ஹேருக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ரென்த்தாக மாற்றுது. இதில் அயர்ன் அண்ட் ப்ரோட்டீன் வந்து அதிகமாகவே இருக்குது. இது நம்ம ஹேருக்கு தேவையான எசென்ஷியல் நியூட்ரிஷனை வந்து, அதாவது அத்தியாவசிய ஊட்டச்சத்தை வந்து கொடுத்து நம்ம ஹேரை வந்து ஹெல்த்தியாக மாற்றுது. இன்னொன்று இதில் விட்டமின் ஏ, சி, கே, ஃபோலிக் ஆசிட், கால்சியம், அயன் இதெல்லாம் நிறையாவே இருக்குது. இது கூட நான் நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டது ஆலோவேரா தான். என்ன சிஸ்டர் இன்றைக்கி ஒரே கூலிங் ஐட்டமாக எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இந்த வெயிலுக்கு வந்து நம்ம ஹேருக்கு இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்கிட்டால் தான் நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவுமே நல்லது. உங்களுக்கு இதெல்லாம் சேரும் செட் ஆகும் அப்படின்னா மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் அந்த ஆலோவேராவோட ஜெல் மட்டும் நான் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நான் எடுத்துக்கிட்ட 2 டைப் ஆஃப் வெந்தயத்தையுமே நான் எடுத்துக்கிறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாயில் பண்ணோம் இல்லையா, அதோட தண்ணியை நான் சேர்க்காம அந்த வெந்தயத்தை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி என்ன பண்ணுவேன் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நம்ம தண்ணி ரொம்பவும் சேர்த்துட்டாலும் பேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி லிக்விடாக ஆகிடும். நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாயிடும். அதனால் நான் வந்து ஊற வச்ச வெந்தயத்தை தண்ணியோடு எடுத்துக்கிட்டு பாயில் பண்ணதை வந்து வெந்தயத்தை மட்டும் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்ச புதினா, அப்புறம் ஆலோவேரா ஜெல் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதே வந்து இதோட நம்ம சேர்த்துட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ கிரைண்ட் பண்ணாலும் நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நான் கிரைண்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி என்ன தான் கிரைண்ட் பண்ணாலும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி தான் ஆகணும். நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நம்ம வெந்தயம் சேர்த்த தண்ணியும் ஆலோவேரா ஜெல்லும் மட்டும்தான்.
இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான துணியை யூஸ் பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. நமக்கு ஃபில்ட்ரு பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா இருக்காது. நீங்க தண்ணி அளவா ஊத்தி நீங்க கிரைண்ட் பண்றீங்க அப்படின்னா, பேக் வந்து நமக்கு திக்கா மாறிடும். அப்போ ஃபில்ட்ரு பண்ண கஷ்டமாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு க்ரீமியான பேக்கா இருக்கும். எனக்கு கொஞ்சம் திக்கா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாயில் பண்ண வெந்தய வாட்டர் இருக்கு இல்லையா? அத நான் இதில வந்து ஃபுல்லா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இத ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிரும், ரொம்ப தண்ணி ஆயிருமே, நீங்க இத எப்படி அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுக்கு நான் நெக்ஸ்ட் ஒரு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண போறேன். அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ இது கூட நான் லாஸ்ட்டா சேர்த்துக்க போற இன்கிரீடியன்ட் கரிசலாங்கண்ணி பவுடர். எனக்கு வந்து இலை கிடைக்கல. கிடைச்சா நான் கிரைண்ட் பண்ணும்போது அதையும் சேர்த்து நான் நல்லா அரைச்சிருப்பேன். எனக்கு இலை கிடைக்காதனால நான் பொடி இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் பேக் ரொம்ப திக்கா இருக்கும்போது, அது கூட நம்ம பொடியும் சேர்த்தோம்னா இன்னும் திக்காயிடும். நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெந்தயம் பாயில் பண்ண வாட்டர வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இத நல்லா மிக்ஸ் பண்ணும்போது, நமக்கு ஹேர்ல அப்ளை பண்ணக்கூடிய கன்சிஸ்டன்சில ஒரு பேக் கிடைச்சிடும். உங்களுக்கு உங்களுக்கு கரிசலாங்கண்ணி வந்து இலையா கிடைக்குது அப்படின்னா, நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்லேயே சேர்த்து அரைச்சுக்கலாம். லாஸ்ட்டா எப்பயும் போல நம்ம ஆயில் சேர்க்குறது, இன்றைக்கி நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு கன்சிஸ்டன்சியில் நல்ல ஒரு திக் க்ரீனில் நமக்கு பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, பேக் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் ஆயில் நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு மெயின் விஷயம் நெக்ஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் தான் நீங்கள் ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணணும். இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கும், நம்ம ஸ்கேல்ப்பில் வரக்கூடிய மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கும், அதையெல்லாம் கிளியர் பண்ணி நமக்கு நியூ ஹேர் ப்ரமோட் பண்ணுறதுக்கும், அந்த நியூ ஹேர் வந்து ப்ரமோட் ஆகையிலேயே ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக வளர்றதுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஆலோவேராவோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கேல்ப்பை வந்து கிளென்ஸ் பண்ணுது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, சிஇ வந்து நம்ம ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்ட் ஆக்குது. நம்ம ஹேர் ஸ்லோவாக நிறைய பேருக்கு ஹேர் க்ரோத் ஆகும். ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக க்ரோத் ஆகும். நான் என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் என் ஹேர் வந்து இவ்வளோ ஸ்லோவாக க்ரோத் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க, நீங்கள் உங்கள் பேக்கில் ரெகுலராக ஆலோவேராவை யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து க்ரோத் வந்து ஃபாஸ்ட் ஆகுது. அதோட ஷைனாகவும் மாறுது. இதில் இருக்கக்கூடிய B12 ஃபோலிக் ஆசிட் வந்து நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் சேர்ந்தா மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் சேர்த்துருக்கக்கூடிய கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம ஹேரை க்ரோத் பண்ணும்போது பிளாக்காகவே க்ரோத் பண்ணும். நம்ம ஹேரை குட்டியாக பேபி ஹேர் ஆகும்போது இருந்தே நம்ம ஹேரை வந்து பிளாக்காகவே வந்து க்ரோத் பண்ணுது. நம்மளுடைய பிளாக் ஹேரையும் பிளாக்காகவே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் பேக் கரிசலாங்கண்ணி வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஹேர் பேக்கை ஹேரும் ஸ்கேல்ப்பும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு கொண்ட மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து ஹேரை வாஷ் பண்ணிவிடுங்க. ஹேர் பேக்கை ஹேரில் வந்து ட்ரையாக விட்டுறாதீங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது என்னென்னு நான் வந்து உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா, நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு எனக்கு இது நல்ல ரிசல்ட்டு தான் கொடுத்துச்சு. ஆனால் நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஹேர் பேக் வந்து ஹேரில் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுறக்கூடாது. இன்றைக்கி நான் பண்ண மிஸ்டேக்கு, ஹேர் பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன வேலை வந்துருச்சு. அதை நான் முடிச்சுட்டு வர்றவங்களையும் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹேர் பேக் என்னோடய ஹேர்லேயே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதனால் நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என் முடி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ட்ரை ஆகிடுச்சு. மற்றபடி எனக்கு ஹேர் பேக் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஹேர் க்ரோத் அதாவது ஹேர் ஃபால் ஆகலை. ஆனால் என்னோட முடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ட்ரை ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால் நீங்களும் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஹேர் பேக் ஹேரில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 30 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த 30 மினிட்ஸுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஹேர் பேக் ட்ரை ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா நமக்கு வேகமாகவே வந்து ட்ரை ஆக ஸ்டார்ட் ஆகும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வேகமாகவே ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சிடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.